ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் ஸ்லீவுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து லென்த்து முதல்ல செக் பண்ணிக்கலாம். இதோட நீளம் வந்து 22 இன்ச் இருக்குது. இதை நான் வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். அப்படின்னா 44 இன்ச் இருக்குது. 44ன்னா உங்களுக்கு அதிகமாக ஃப்ளெட்டு வச்சு நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே அளவை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 40 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 35 இன்ச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 35 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதோட லென்த்து, இந்த ஸ்லீவோட லென்த் வந்து 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்டர் நம்ம கட் பண்ணணும். பார்டரை கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணலாம். இது வந்து 5 இன்ச்சுக்கு வருது. நான் வந்து கீழே பார்டரோட எண்டில் ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டிச்சிங்க்காக விட்டு நான் அதை குறிச்சிக்கிறேன். இதில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு 5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி டாட் போட்டாலே போதும். இப்போ நான் இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்டர் தனியாக, மெயின் கிளாத் தனியாக நான் தனியாக எடுத்திருக்கேன் கட் பண்ணி. அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து 10 இன்ச்சு அப்படி 10 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக வந்து நம்ம 10 இன்ச் நம்ம எடுத்தால் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஸ்லீவ் டிசைன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் லுக்காகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த பட்டு பார்டர் வைப்போம்ல, அந்த பார்டருக்காக நான் அதே அளவு எடுத்திருக்கேன். 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 பக்கமே 1/2 இன்ச்சு விடுறதுனால 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சென்டரில் 3 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் வரைகிறேன். இதில் 1/4 இன்ச்சு ஒரு ஈவனாக கிடைக்கணுங்கிறதுக்காக கீழே ஒரு 1/4 இன்ச்சு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த டாட்டில் கிராஸாக டேப் வச்சு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதில் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச்சஸ் லைனில் தான் இதை நம்ம மார்க் பண்ணணும். இதில் வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த 7 இன்ச் நம்ம டாட் வச்சோம்ல, அந்த டாட்டில் வந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதிலேருந்து ஒரு ஹாஃப், அதாவது 7 இன்ச்சுக்கு ஹாஃபை எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். இந்த டாட் எதுக்குன்னா, இது வந்து நமக்கு ஒரு லைன் வந்து கர்வ் லைன் அதில் கொடுக்குறதுக்கு தான். அதில் நம்ம வளைச்சி எடுக்கணும், அது கொஞ்சம் ஈவனாக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. கீழே ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் குட்டியாக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவில் வந்து நம்ம இப்போ வந்து முன் பக்கத்துக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு ஆழம் கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதில் நம்ம லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஆழம் கட் பண்ணியிருக்கேன்.
பார்டருக்கு வந்து லைனிங் எடுத்திருக்கேன். 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ணதில் ஸ்லீவை வந்து அதுக்கு மேல் பக்கமாக இப்படி வச்சிங்கன்னா இந்த ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 இன்ச்சு. சென்டரில் தான் 5.5. ஸ்லீவில் கீழே வந்து 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா இதை மார்க் பண்ணிட்டேன். இது லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி அது ஸ்டிச்சிங்க்கு எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். பாருங்கள் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. லைனிங் பார்ட்ஸு இப்போ பார்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது லைனிங். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் வந்து நான் 1 இன்ச்சுக்கு டாட் வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு டாட் கீழேயும் மேலேயும் வச்சுட்டு மேலே வந்து 1 இன்ச்சுக்கு நான் டாட் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளிட் வைக்கும்போது ஒவ்வொரு டாட்டையும் உள்ளே விட்டு ஒரு டாட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மேலே மட்டும்தான் ஒரு டாட்டை உள்ளே விட்டு ஒரு டாட்டை வெளியே எடுக்கணும். கீழ்ப்பக்கமாக நம்ம எடுக்கும்போது எல்லா டாட்டையும் ஒரே இடத்துல தான் வைக்கணும். இந்த சென்டரில் வச்சுருக்கிற டாட் மேலே தான் எல்லா ஃப்ளிட்டையும் கொண்டு வைக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு பின் போட்டுக்கிறேன் நான். பின் போட்டால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நம்ம கைட்டு பிடிச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த பக்கமாக நான் எடுக்கிறேன். இந்த பக்கமாக அதே மாதிரி தான் ஒரு டாட்டை உள்ளே விட்டு ஒரு டாட்டை மேலே வைக்கணும். கீழ்ப்பக்கம் எல்லாத்தையுமே ஒரே டாட்டில் தான் வைக்கணும். இப்போ ஃப்ளிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதையுமே பின் போட்டுக்கலாம். போட்டு நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. இது வந்து ஃப்ளிட் விலகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இதில் ஒரு பின் போட்டுக்கிறேன். இப்போ சென்டரில் மட்டும் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஈவனாக பிடிச்சி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பேக் சைடில் லைனிங்கை வச்சு இதை நம்ம தச்சு திருப்ப மாட்டோம். ஆனால் பேக் சைடில் லைனிங் வச்சு நம்ம அந்த ஃப்ளிட் எல்லாம் கரெக்ட் பண்ணி விடுறதுக்காக அந்த பேக் சைடில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் லென்த் வந்து நான் 6 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸோ இது கரெக்டாக வரும் உங்களுக்கு கீழே. மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ளிட் வந்து கரெக்டாக இருந்தால் ஃப்ளிட் வந்து கரெக்டாக வைக்கிறதுக்காக மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து லைனிங் மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு திருப்பும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஃப்ளிட்டை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். ஃப்ளிட்டை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச்சிங் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்டர் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணணும். பார்டர் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணுறதுனால சுருக்கம் இருக்காது. நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு அமுத்தடி போடுவோம். அப்படி போடும்போது அதில் வந்து சுருக்கம் தெரியாது. ஸோ இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் போடாமல் லைனிங்கில் படுற மாதிரி உள்ள மடிப்பு வந்து லைனிங் சைடு இருக்கிற மாதிரி திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு அமுத்தடி போட்டுடலாம். இப்படி போடும்போது இதில் எந்த சுருக்கமுமே இருக்காது உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை பேக் சைடாக திருப்பி வச்சுட்டு பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் வந்து மேலே இருக்கிற மாதிரி மேல் பக்கமாக பார்த்து இருக்கணும். அதில் ஒரு ஸ்டிச்சிங் போடலாம். லைனிங் வந்து மெயின் கிளாத்துக்கு கீழே வச்சு மெயின் கிளாத் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கவனமாக போடணும். மாற்றி போட்டால் உள் பக்கமாக நல்ல, அதாவது மெயின் கிளாத் வந்து உள் பக்கமாக போயிடும். அதனால் மேலே வந்து மெயின் கிளாத் தெரிகிற மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இதில் ஒரு அமுத்தடி போட்டுக்கலாம். சின்னதாக உள்ளே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணால் அந்த சுருக்கம் தெரியாதுங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பார்டரை வந்து முன்பக்கமாக எடுத்து இந்த பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ளிட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளிட்டை நீங்கள் அப்படியே வச்சுனாலும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களோட விருப்பம். அயர்ன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப பஃபியாக தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு அயர்ன் பண்ணும்போது அது ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும், ஆனால் ஃப்ளிட் இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஷுவராக அயர்ன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் வரும். பார்த்திங்கன்னா இது நான் லைட்டாக வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய கஸ்டமர் அயர்ன் பண்ணி தான் கேட்டாங்க. அதாவது பஃப் வந்து ரொம்ப பஃபியாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அவங்களுக்கு அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பேக் சைடு வந்து ஜாயின் பண்ணி ஸோ ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் தனியாக ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஈவனாக அந்த ரவுண்ட் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதில் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அந்த சென்டரில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. அந்த டிசைனில் சென்டரில் நான் வந்து இந்த பீட்ஸை வச்சுருக்கேன். நீங்கள் 1 by 1ஆகவும் வைக்கலாம், வந்து மொத்தமாக சென்டரில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சென்டரில் வச்சுருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.